வெல்கம் டு தி ஷேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பினான்ஸ் ஆப்பில் ஸ்பாட் ட்ரேட் எப்படி பண்ணுறது. நீங்கள் ஏதாவது ஒரு கரன்சியை போய்ட்டு P2Pயில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஆல்டர்னேட் காயின்ஸ் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணுவீங்க. ஃப்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கி வச்ச காயின் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 லேக்கு வாங்குறீங்க, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 70,000 அப்படின்னு டவுன் ஆகிட்டே போகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்ம என்ன இந்த ப்ரைஸ் 1 லேக் வாங்கணும், இப்போ நம்ம விற்றா கூட நமக்கு 70,000 தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு அந்த டைமில் போய் செல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி செல் பண்ணும்போது நீங்கள் பினான்ஸில் P2Pயில் போய்ட்டு செல் பண்ணுவீங்க. ஆல்டர்னேட் காயின்ஸ், அதாவது ETHஆக இருக்கலாம், இல்லை பிட்காயினாக இருக்கலாம், இல்லை ஆல்டர்னேட் காயின்ஸ் நிறையா இருக்குது. அந்த காயின் சூஸ் பண்ணி நீங்கள் P2P மூலமாக போய் செல் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அதர் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் செல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறையா லாஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஈஸியாக உங்களோட பினான்ஸ் ஆப்லேயே நீங்கள் உங்களோட காயினை போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஈஸியாக ஸ்டேபிள் காயினாக வந்து மாற்றிக்க முடியும். அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட பினான்ஸ் ஆப்பில் ரைட் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல வாலெட்னு இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் பினான்ஸ் P2P மூலமாக வாங்கின காயின்ஸ் எல்லாமே உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் தான் இருக்கும். அதாவது உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து போகாது, ஃபண்டிங் வாலெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வாலெட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இது கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ஓவர்வியூ இருக்கும், ஸ்பாட் இருக்கும், ஃபண்டிங் இருக்கும், ஏர்ன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபண்டிங்கில் தான் வந்து நீங்கள் வாங்கி வச்ச காயின்ஸ் எல்லாமே இந்த ஃபண்டிங் வாலெட்டில் தான் வந்து ஃப்ரீஸில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு காயினை வாங்கிட்டு அந்த காயின் மேலே போகிற முடிய வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிட்காயின் வந்து 40 லட்சத்தில் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 60 லட்சம் 65 லட்சம் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் செல் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் 40 லட்சத்துக்கு வாங்கி சப்போஸ் 20 லட்சம் 10 லட்சம்னு வரும்போது உங்களுக்கு வந்து பயம் வரும். அந்த மாதிரி டைமில் ஈஸியாக நீங்கள் ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்டேபிள் காயினாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட காயினை போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபண்டிங் வாலெட்லேருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு வந்து பிட்காயின் மட்டும்தான் நான் வந்து அவைலபிள் வச்சுருக்கேன். இந்த இடத்துல அவைலபிள் BTC வந்து காமிக்குது. அதனால் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக பிட்காயின் மட்டும்தான் வந்து அதுவாக வந்து எடுத்துக்கிச்சு. இதுவே வந்து நீங்கள் USDT வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது அதர் ஆல்டர்னேட் காயின்ஸ் வந்து எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லிஸ்ட்டில் வந்து காமிச்சிரும். இப்போ எனக்கு வந்து BTC மட்டும்தான் இருக்குது, ஸோ அதனால் BTC மட்டும் காமிக்குது. நான் இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆல் அப்படின்றத மேக்ஸிமம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோட ஃபண்டிங் வாலெட்டில் இருந்த ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0000142. ஓகேங்களா, இந்த பிட்காயின் வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பாட் வாலெட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஸ்பாட் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னோட பிட்காயின் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. 0.0000142 அதே சேம் அமௌண்ட் வந்து இங்கே என்னோட ஸ்பாட் வாலெட்டில் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை மாதிரியே உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் உள்ள அமௌண்ட் எல்லாம் உங்களோட ஸ்பாட் வாலெட் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்னு இருக்கும். இந்த மார்க்கெட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபேவரட்ஸ் கொடுத்துருப்பாங்க, மார்க்கெட் கொடுத்துருப்பாங்க, இந்த டிஸ்கவர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபேவரட்ஸ் தான் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டேபிள் காயின், அதாவது பிட்காயின்ன்றது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபேமஸான ஒரு கரன்சி. ஸோ அதனால் நம்ம அந்த காயின் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா அதர் ஆல்டர்னேட் காயின்ஸுமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த காயினை வந்து இந்த சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிட்காயினை வந்து USDTயாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து USDT அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, USDT நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், BTC USDTன்னு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ என்னோட பிட்காயினை வந்து நான் USDTயாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து USDT பை பண்ண போகிறீங்களா செல் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து பை தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து பிட்காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி USDTயாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து USDT பை அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய பை செல் ஆகிட்டுருக்கும். இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து செல்லர்ஸு, க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பையர்ஸு. இது ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வந்து இந்தியா மட்டும் செப்பரேட்டாக பிரிச்சுலாம் காமிக்காது. ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதில் பைசெல் வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கும். அதாவது பிட்காயின் டு USDTக்கு வந்து பைசெல் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுதான் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிட்காயினோட ரேட் வந்து USDTயில் எவ்வளோ டாலர்ஸ்க்கு வந்து போகுதுன்னு சொல்லி காமிக்குது. $68,180 வந்து ஒரு பிட்காயினுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, $68,180. ஓகேங்களா, ஒரு பிட்காயின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா $68,180 USDT வந்து நீங்கள் கொடுத்தா ஒரு பிட்காயின் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பை BTCன்னு இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து பிட்காயின் வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து செல் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து செல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து பிட்காயின் இருக்குதுன்னு சொல்லி இந்த அவைலபிள் வந்து இங்கே காமிக்குது. 0.000014262 இந்த பிட்காயின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. 0.0000142
ஓகேங்களா. 14 மட்டும்தான் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த 0.0014 இந்த பிட்காயினுக்கு வந்து நமக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 9.54 யூஎஸ்டிடி வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு $9 கிட்ட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து ரேட்டு சடனாக கீழே போகிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஎஸ்டிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பிட்காயின் வந்து ரேட்டு கீழே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து யூஎஸ்டிடி வந்து வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்பாட் ரேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பிட்காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த இப்போ ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து செல்லர்ஸு, க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் பையர்ஸ்னு வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் ரேட் வந்து மேலே போகும்போது போயிட்டு செல் பண்ணிக்க முடியும். ரேட்டு கீழே வரும்போது வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரியும் நிறையா வந்து இது வந்து ஒரு கேம்லிங் மாதிரி தான், ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான். எப்போ வந்து ப்ரைஸ் மேலே போகும் கீழே போகும் நம்மளால் கணிக்க முடியாது. வேணால் இதிலேயே வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி நீங்கள் வேணால் இதுலேயும் வந்து நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ்லாம் இதுலேயும் வந்து 24 ஹவர்ஸ் வந்து உட்காந்து சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காகவும் இந்த ஸ்பாட் ட்ரேட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பிட்காயினை எப்படி செல் பண்ணி நம்ம யூஎஸ்டிடியை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட பிட்காயினை நீங்கள் லோ ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ண விரும்பலை, அதாவது $68,188 வந்து நான் வந்து செல் பண்ண விரும்பலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்களே வந்து மேனுவலாக வந்து ப்ரைஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 69,188ன்னு போட்டுட்டு இதில் வந்து உங்களோட 0.0014 அந்த பிட்காயின் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 9.54 முன்னாடி காமிச்சது, இப்போ 9.68 யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம செல் பிடிசி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆர்டர் கிரேட்டர்னு வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பன் ஆர்டர்ஸ்னு சொல்லி நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 69,188 அந்த ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 69,188 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யூஎஸ்டிடியோட ரேட் வந்து மேலே போகும்போது, இல்லைனா பிட்காயினோட ரேட் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு உங்களோட பிட்காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆகிடும். உங்களுக்கு 9.68 அந்த யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள் நைட்டு தூங்கிட்டாலும் அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரேட் வந்து மேலே போனாலும் கீழே போனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செல் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஎஸ்டிடியாக உங்களோட வாலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும். இது வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது சம்பாதிக்கிறதுக்கான மெத்தட் இது. ஓகேங்களா. இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க வேறு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அதுக்காகவும் இந்த ஸ்பாட் ட்ரேட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பிட்காயின் எப்படி செல் பண்ணி யூஎஸ்டிடி எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் இதுவே வந்து பிட்காயினை பை பண்ணாலும் அதே தான். இப்போ நம்ம பை பிட்காயின் அப்படின்ற ஆப்ஷன் வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிட்டோம். இப்போ பை பிடிசின்ற சூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து யூஎஸ்டிடி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவைலபிள் யூஎஸ்டிடி வந்து காமிக்கும். இப்போ நம்மளோட ஃபண்டிங் வாலெட்டில் யூஎஸ்டிடி எதுவும் கிடையாது, வெறும் 0.4 தான் இருக்குது. அதாவது ஒரு $1 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ என்னால் அது வந்து காமிக்க முடியல. சேம் அதே தான். நம்ம இப்போ எப்படி செல் பண்ணமோ பிட்காயினை கொடுத்து எப்படி யூஎஸ்டிடி வாங்கினோமோ அதே மாதிரி தான் நீங்கள் யூஎஸ்டிடியை கொடுத்து பிட்காயினை பை பண்ணுறது. ஓகேங்களா. மித்த எல்லா கரன்சியுமே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சேம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் ரேட் வந்தோடனே உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ஸ்பாட் ரேட்டுக்கு மாற்றின உடனே இந்த மார்க்கெட் தான் வந்து சூஸ் பண்ணோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இப்போ பிட்காயின் வேணும்னா பிட்காயின், இப்போ உங்களுக்கு யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு ETH நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ETHன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ETH USDTன்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து ETH வந்து வாங்க போகிறீங்களா விற்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குது. சேம் ப்ரொசீஜர் தான், முன்னாடி பார்த்ததே தான். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வீடியோ வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வச்சு பாருங்கள். அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட கரன்சி வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்றதுனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிற USDT தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா $90, $98, $1, $2 தான் முன்ன பின்ன இருக்கும். ஸோ USDT வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிட்காயின் வந்து கீழே போகிற டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட் ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும். இதில் வந்து நிறைய வந்து ட்ரேடர்ஸ் வந்து பைசல் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல கீழே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிறவங்களாம் செல்லர்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிறவங்களாம் பையர்ஸ். ஓகே. இது வந்து ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இப்போ ETHல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுதான் நீங்கள் வந்து லைவில் பார்த்துட்ருக்கீங்க. டோட்டல் வந்து இங்கே 39, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 83. அதாவது இந்த ப்ரைஸில் வந்து அதிக பேர் வந்து ஒரே ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கே வந்து வேல்யூம் வந்து அதிகமாகிடும். ஓகேங்களா. இப்போ 21, 25, 500, 1000, 2000, 10,000 அந்த மாதிரிலாம் வந்து ஒரே ப்ரைஸில் 1,00,000 பேர் வந்து ட்ரேட் போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பல்க் அமௌண்ட் வந்து இங்கே ஏறும். இப்போ பாருங்கள் 129 ஏறுது, 128 அந்த மாதிரி வந்து பல்காக வந்து ஏறிட்டுருக்கும். ஓகே. இப்போ Binance ஆப்போட ஸ்பாட் ட்ரேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சியை பற்றி நிறைய வீடியோ இருக்குது. எப்படி USDT லோ ப்ரைஸ்க்கு பை பண்ணணும், செல் பண்ணணும், ஆட் போஸ்ட் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நம்மளோட சேனலில் வீடியோ செக்ஷன் மேலே வச்சு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். Binance ஆப்பை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிட்கட் ஆப் இல்லை கேட்ஐஓ அதை பற்றியுமே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பேக்ஸ்ஃபுல்லில் வந்து எப்படிலாம் வந்து ஸ்கேம்
நடக்குது அதை பற்றியுமே நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியாத இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியாத இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்து என்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு புரியும். ஸோ அதனால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.